ஊடக நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நேற்று ஒரு துயர சம்பவம் தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே காரை வெடிக்க செய்து இதுவரை 15 பேர்கள் உயிர் பறி போயிருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலிலே காயத்துடன் 40க்கும் மேற்பட்ட பலர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவிலே 2900 கிலோ வெடிபொருட்கள் சிக்கிய அதே நாளிலே தான் இந்த துயர சம்பவம் நம்மை அதிர்ச்சியிலே ஆழ்த்தி இருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சென்னை உட்பட நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய பாதுகாப்புக்காக தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதோடு இந்த பயங்கரவாத துயர சம்பவத்திலே உயிரிழந்த நம் சகோதர சொந்தங்களுக்கு ஆழ்ந்த வேதனையும் அனுதாபத்தையும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மா இறைவன் திருவடி நிழலிலே சாந்தி அடைய இங்கே எங்களின் சார்பிலும் வேதனையும் ஆழ்ந்த இரங்கலையும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்கள் பணியை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெறுவதில் உழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதில் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று ஒருவர் தொடர்ந்து அடம் பிடித்துக் கொண்டே இருப்பதை, தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல நடிப்பவர்களை எப்படி எழுப்பது என்பதை போல தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து வருகின்ற இயலாமையின் அடையாளமாக இருக்கிற, தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி வருகிற பேட்டி நாயகர் என்ற டிடிவி தினகரன் அவர்கள், அவர் பேட்டி கொடுப்பதை பற்றி யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் மக்கள் தான் இவருடைய பேட்டியை பார்த்து பார்த்து சலித்து போய் இதற்கு ஒரு எண்டு கார்டு கிடையாதா என்று வேதனையோடு கேட்பது இவருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு 1-2 தொலைக்காட்சிகளிலே தப்பி தவறி இவருடைய பேட்டி வெளிவருவதால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மேலும் காலை, மதியம், மாலை என்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வருகின்றாரே, அந்த தகுதியை அவருக்கு வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பும், மாண்புமிகு அம்மா அவருடைய செல்வாக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உழைப்பும் தியாகத்தால் தான் இவர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற தகுதியை பெற்றதை மறந்துவிட்டு இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், அதிமுக தொண்டர்களையும், அதிமுக தலைமையையும் சிறுமைப்படுத்தி பேசி வருவதோடு அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று அவரும் ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு மேலே உதாரணத்துத்தான் பார்க்கிறார். ஆனால் அதை நம்பத்தான் இங்கே யாரும் தயாராக இல்லை. நீங்கள் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் உங்களுக்கு இனிமேல் தமிழக அரசியலிலே இடமில்லை என்பதுதான் மக்கள் கடந்த தேர்தல்களிலே அவருக்கு அளித்திருக்கிற தீர்ப்பு. பாரத ரத்னா புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா உயிரையே கொடுத்து வளர்த்த கட்சி, இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து தொண்டர்களின் கட்சியை ஒரு சாமானிய தொண்டராக அர்ப்பணிப்பு உணர்வோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று வழிநடத்தி வருவது ஜனநாயகத்தினுடைய பெருமை மிகு அடையாளம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது, இந்திய திருநாடே சொல்லுகிறது, தாய் தமிழ்நாட்டில் 8 கோடி உலக தமிழர்கள் சொல்லுகிறார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டரின் தலைமையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய சகாப்தம் படைக்கும்.
இதை இந்த தமிழகம் உருவாக்கும், தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாது. தினந்தோறும் தொலைக்காட்சிக்கு முன் உட்கார்ந்து கொண்டு எந்த மக்கள் பணியை பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒப்பாரி வைத்து வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தம்பியாக இருந்து சொல்லுகிறேன், உங்க டைட்டிலை மாத்துங்க, உங்களுடைய டைலாக் மாத்துங்க. உங்க 70mm ரீல் படம் தமிழ்நாட்டில் அப்பயாவது எடுபடுதா ஓடுதா என்று பார்ப்போம். அதை விடுத்து அரைத்த மாவையே தினந்தோறும் நீங்கள் அரைத்துக் கொண்டே இருந்தால் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பற்றி நீங்கள் ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவருக்கு சிறு விளக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்புதான் கூட்டணியை இறுதி செய்தார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறுகிய கால அந்த அவகாசத்திலே தான் தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. நீங்கள் எல்லோரும் அதை நன்றாக அறிவீர்கள். நாங்கள் 75 பேர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியாக இன்றைக்கு மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே. அதே போன்று நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் 1-2 மாதங்களுக்கு முன்புதான் பொதுச் செயலாளர் தேர்தல் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஜனவரி மாதத்திலே தான் கூட்டணியை தலைவர்கள் இறுதி செய்வார்கள். அதற்குள்ளாக அறவேக்காடு அண்ணன் அவசரமாக ஏமாற்ற பார்த்தீர்கள், அப்படி போய்விட்டது இப்படி போய்விட்டது என்று தனக்குத்தானே அவர் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் என்றால் அது இவராகத்தான் இருக்கும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பற்றி செயல்பாடுகளை பற்றி நீங்கள் நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.